மிதுன ராசி. ஸோ மிதுன ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி புதன். புதன் வந்து பார்த்தோம்னா இப்போ வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ 6ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் வரும், அதுவும் சனியுடைய சாரத்தில் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். அதே மாதிரி வந்து புத்திசாலித்தனமாக சில மூவ்ஸ்லாம் பண்ணி ஒரு வெற்றிகரமாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவீங்க. கொஞ்சம் நாலேஜ் எல்லாம் கொஞ்சம் அப்படி இப்படி போய் சில பேர் இல்லீகல் ஆஸ்பெக்டில் கூட போகலாம். அப்படி இப்படி வந்து ஏதோ பண்ணி ஒரு பணம் பண்ணுறது, நல்ல ஒரு பிஸ்னஸ் மோட் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயங்கள், வேலை விஷயங்கள் அற்புதமாக இருக்கிறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்க்கும்பொழுது உங்களுடைய 3ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 3ஆம் அதிபதியான சூரியன் வந்து 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்கள் நிறைய பிரயாணம் பண்ணுறமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். சில பேருக்கு வந்து சொத்துக்கள் சம்மந்தமான பழைய சொத்தை விற்று புது சொத்து வாங்குறது, பழைய வண்டியை விற்றுட்டு புது வண்டி வாங்கலாங்கிற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 4ஆம் அதிபதி. ஸோ உங்களுடைய 4ஆம் அதிபதியான புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ல் இருக்கும்போது நல்ல ஒரு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கொடுக்கும். லோன்ஸ் போட்டு ஒரு சொத்து வாங்குறது, வண்டி பராமரிப்பு வேலைகள், வீடு ரிப்பேர் பண்ணுறது மாதிரி விஷயங்கள் கண்டிப்பாக நடக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 5ஆம் அதிபதி. 5ஆம் அதிபதியான சுக்கிரன் 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட ஏற்றங்கள் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான ஆய்வுலாம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதன் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி விஷயம்னும் போது 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளுக்குன்னு ஒரு குடும்பம் அமைவதற்கான வாய்ப்புகளையும் கண்டிப்பாக உருவாக்குங்க. அவங்க வந்து லைஃப்பில் செட்டில் ஆகிற மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 7ஆம் அதிபதி. 7ஆம் அதிபதியான குரு வந்து ராசியிலே வந்து வக்கரமாக இருக்கும். கணவன் மனைவிகளும் கொஞ்சம் ஈகோ கிளாஷஸ், கொஞ்சம் பிடிவாதங்கள் இருக்கும். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் குரு வக்கரமாகுதுன்னா இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஸோ வக்கரமாக இல்லைன்னா கொஞ்சம் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ், நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறதுக்கான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் 7ல் இருக்கும்போது வேலையில் நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்கள், வேலையில் நிறைய அலைச்சல்கள், இங்கங்கே வந்து வேறு டவுன்ஸு ட்ராவல் பண்ணுற மாதிரி விஷயங்களும் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் அதிபதி. 8ஆம் அதிபதியான சனி 10ல் இருக்கும்போது தொழில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏடாகூடமாக அதீதமாக லோன் பண்ணுறது, இன்னொருத்தர் அப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பேர் பண்ணி நானும் அவனை மாதிரியே பண்ணுறேன் அப்படின்னா காப்பி பேஸ்ட் பண்ணாமல் உங்களுடைய லெவல் எவ்வளவோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக சேஃபராக ப்ளே பண்ண கற்றுக்கோங்க. லைஃபுங்கிறது வந்து சும்மா ரிஸ்க் எடுத்து தான் ரிஸ்க்கு சாப்பிட முடியும் அப்படி இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாது. நீங்கள் மாட்டிங்கன்னா கண்டமாயிருவீங்க. சில பேர்லாம் வந்து கீழே விழுந்துட்டு ஒரு 15 வருஷம் அந்த கடன் அடைக்கிறதுக்காக போவாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க.